வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு தாங்க. ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ள டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி ரிசல்ட்டு பார்க்குறது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் உடைச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விதமான டாப்பிக்கே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாச்சியுப்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்புக்கு போன ஒன்று ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போகிறோமா, அதன் பிறகு நாச்சியுப்பா படித்த பெனிஃபிட் இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வேலைவாய்ப்புகளை நம்ம ஜாயின் பண்ணி நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா, அதாவது பர்மனெண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் டெம்பரரியாக சில வேலைவாய்ப்புக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதில் இருந்து கொண்டே நம்ம இன்னும் நிறைய விதமான வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா போகலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். யாருன்னா ரேஷன் ஜாப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்காவுடைய நேமு பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி டைப் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதற்குண்டான ப்ரொசீஜர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவைலபிளாக இருக்கும் கருப்பு கலரில். அந்த பட்டனை ஒரு டைம் தட்டி விடுங்க. தட்டி விட்டோன்னா ஒரு பெல் ஐக்கான் காட்டும். அந்த பெல் ஐக்கானை மறுபடியும் தட்டினீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழாக இருந்தது அப்படின்னா அனைத்தும் அப்படிங்கிற மாரி வரும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போலாம் இது போன்ற அரசு நியூஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மாபெரும் அறிவிப்பு கொடுக்குறாங்கல்ல. இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் அறிவிப்பு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபஸ்ட்டு யார் விண்ணப்பிச்சிங்களோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மெரிட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. 1 2 3 4 5 6 இப்படி பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அந்த மெரிட் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அவைலபிளாக கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த லிங்க் உங்களுக்கு பாப்பப் ஆயிரும். நீங்கள் உடனே கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் அப்படி வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே போனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா எண்டிங் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9/10. ஆனால் இப்போ முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 7/11. ஓகேங்களா? யூசர் ஐடி, உங்களுடைய யூசர் ஐடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே நீங்கள் போடுறதா வரும். பாஸ்வேர்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கணும். பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் அதுவும் நிறைய பேர் இந்த டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுறதில்ல, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தை அங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் மாற்றி ஏதாச்சும் ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப என்ன டேட் கொடுத்தீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்தோம், இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பங்கள் இருக்கலாம். சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து இருக்கும், ஆனால் உங்கள் மனசில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத போடாமல்
நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை போட்டுருவோம். நிறையா பேர்த்த பார்த்தாச்சு. நிறைய ஃப்ரிட்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாப்ஸுக்கோ ஏதோ ஒன்று விண்ணப்பிக்கிறப்ப சரியான ஃப்ரிட்ஜரில் போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல மட்டும் லைட்டாக குழம்பிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்தோடு கம்முன்னு விட்டுட்டா ஓகே. அங்கே நம்ம வந்து ஸ்கூலில் கொடுத்தது ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும், நம்ம பர்த்டே கொண்டாடுறது ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இஷ்யூ. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுமாரி செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயர் கொடுத்துட்டு டேட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் கொடுக்கணும். டேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சப்மிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து டான் வந்து ரிசல்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்தந்த மாவட்டத்திற்கு தான் அறிவிப்பு வரும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அதன் பிறகு தான் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வரும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் அப்படிங்கிற இன்டிமேஷனில் இருக்குது. ரேஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்னா கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணாங்களோ அவங்களுக்கு 100% வாய்ப்பு அதிகம். அந்த 1% விட்டுருங்க, அது வந்து அரசியல் இது அது அதில் போயிடும். மிச்சம் இருக்கிற 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பர மக்களுக்கு தான். நீங்கள் ஒழுங்காக மார்க் இருந்தது, சரியான முறையில் மார்க் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். உங்களை ரிஜெக்ட் பண்ணால் ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஓகே, அந்த 3 டாப்பிக்கில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சீப்பாக படித்தாலும் ஓகே, இல்லை நான் வேலைவாய்ப்பு போயிட்டே படிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக வேலைவாய்ப்புக்கு போயிட்டே கூட படிக்கலாம். எப்படி படித்தாலுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் அபே பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிச்சிட்டும் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம். நான் சீப்பாக பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா டெம்பரரியாக ஏதாச்சும் வேலைவாய்ப்பு பார்க்க முடியுமா அப்படின்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் டெம்பரரியாக ஏதாச்சும் வேலைவாய்ப்பு பார்த்துக்கலாம். நைட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு இதுமாரி சோசியல் மீடியாவில் நிறைய ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுமாரி பார்த்துக்கலாம். அரசாங்கத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு வேலை தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருந்துக்கிட்டே நீங்கள் வேறு வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படின்னு விருப்பப்பட்டால் தாராளமாக போகலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனு ஒரு 12th டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஏன்னா போக போக அதிகப்படியான இது தேவைப்படும், அதாவது கல்வி தகுதி அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் இங்கே 10th 12th போதும், அதுவே நீங்கள் மேலே போகக்குள்ள உங்களுக்கு சீனியரிட்டி பிரகாரம் பார்க்கல உங்களுக்கு வந்து கட்டாயமாக தேவைப்படும். அதுங்காட்டி நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நிறையா பேர் வந்து இந்த நாச்சியப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாச்சியப்பா அப்படிங்கிறது ஒரு கோர்ஸுங்க. அந்த கோர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணால் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஒன்று அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 11 மாதம் கோர்ஸு. சனி ஞாயிறு மட்டும் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும். ஒன்று கூட்டுறவு பேங்க்கில் இருக்கணும், இல்லைனா ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸு. இல்லை நான் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன், இப்போ தான் வேலைவாய்ப்புக்கு போகணுன்னு இதை படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு 6 நாள் கிளாஸு வாரத்தில். ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல் டே வச்சாங்க. இப்போ வந்து ஆட்கள்லாம் அதிகமாக வரதுனால எங்களை மாரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இது வந்து வெளிக்கொண்டு வரதுனால நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கிறாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால உடனடியாக வந்து ஆஃப் டே பண்ணிட்டாங்க. காத்தாலையிலேருந்து 9, 8, 9 ஸ்டார்ட் பண்ணி 2 மணி வரைக்கும், 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும்.
இப்படி வந்து இவங்க கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா உடனடியாக படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாவட்டங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தெளிவாக என்கிட்ட கேட்டிங்கன்னா தான் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்டோடைய கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் வந்து பேசிக்கலாம். அப்படி அந்த மாவட்டத்தில் இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டத்துடைய நாச்சிப்பாவுடைய மொபைல் நம்பர் கொடுப்பேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இப்படி நான் இங்கேருந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லை, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க எதுவும் சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய மாவட்டம் எனக்கு இது வேணும், இந்த மாவட்டத்தோடைய நாச்சிப்பாவுடைய மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் அப்படி தெளிவாக பண்ணால் தான் நான் வந்து ரிப்ளை கொடுக்க முடியும். அதனால் தெளிவாக கமெண்ட்டை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் யாராச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு பண்ணுங்கள். எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்திற்கு இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் அனுப்புனா 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.